शेषार्जुवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। तस्मिन् गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् पूर्वाचार्यர்கள் பொழுதுபோக்கு திருமந்திரம் ஜெயம் சர்மஸ்லோகத்தாலே நம்மாழ்வார் முதல் 3 பத்தாலே ஜெயத்தின் உத்தரகண்டார்த்தத்தைச் சொல்லி மேல் 3 பத்தாலே ஜெயத்தின் பூர்வகண்டார்த்தம் சொல்லுகிறார். இது ஈட்டின் வாக்கியம். என்ன அப்படி என்னன்னா, ஜெயமந்திரத்துக்கு பூர்வகண்டார்த்தம் உபாயம். யார் உபாயம்? அகலகில்லேஞ்செறியமன் அதர்மேல் மங்கி பரமார்பா எங்களுடைய பாசரத்தாலே எம்பெருமானே உபாயம். எம்பெருமான் எடுத்துக்காட்டு அச்சாவதார ரூபியான திருவேங்கடமுடியான். பர வியூக விபவ அந்தரியாமி அச்சா எம்பெருமான்களுக்குள்ளே ஓர் எம்பெருமானும் எடுத்து சொல்றார். நமக்கு எல்லா எம்பெருமானும் எல்லா ஸ்வரூபத்தையும் பார்க்கிறோம். நாங்கள் பரஸ்வரூபியும் பார்க்கிறோம், இது 4 ஸ்வரூபியும் பார்க்கிறோம். ஸோ உபாயமேது? பூர்வகண்டார்த்தம். உபேயமேது? அதவும் அவனே. கைங்கரியமே உபாயம். அப்படி என்ன? கைங்கரிய பிரார்த்தனா முதல் 3 பத்தாலே, உபாய பிரார்த்தனா அடுத்த 3 பத்தாலே. உபாயத்தை நிலையிட்டவர்கள் பிராட்டியும் திரௌபதியும் திருக்கண்ணமங்கை ஆண்டானும். இது 109ஆம் வார்த்தை. அந்த பூர்வகண்டார்த்தம். இதுக்கு யாராவது எடுத்துக்காட்டிருப்பார்களா? அப்படின்னா, உபாயத்தை நிலையிட்டவர்கள் பிராட்டியும் திரௌபதியும் திருக்கண்ணமங்கை ஆண்டானும். உபாயம் என்றால் என்ன? ஜெயம் பூர்வகண்டார்த்தம். உபேயத்தை நிலையிட்டவர்கள் 4 பேர். இளைய பெருமாளும் லக்ஷ்மணன், பெரிய உடையாரும் ஜட்டாயு, சிந்தையந்தி பாகவதத்து ஒருபடி பெண்ணு, பிள்ளை திருநெறியூர் அரையர். திருநெறியூர்ல அரையொருத்தர் இருந்தார். அவருடைய குமாரர் பிள்ளை திருநெறியூர் அரையர். இவன் 4 பேர். இது யாரு? உபேயத்தை நிலையிட்டவர்கள் 4 பேர். மொத்தம் 7 பேர் கதை சொல்றாரு இதுல. இது எங்கிருக்கு? ஸ்ரீவஜன பூஷணம் 81ஆம் சூத்திரம் முதல் 84 சூத்திரம் வரை 5 சூத்திரத்தாலே உள்ள சூர்ணைகளும் அவற்றின் வியாக்கியானமும் இவ்விஷயத்தை விவரிக்கின்றன. அவற்றை எங்கு அனுசந்தேப்பது? பிராட்டியின் உபாயாத்தியவசாய நிஷ்டையை காட்டும் வாக்கியம். அனுமனுடைய வாயிலே அனுமனுடைய வாளின் நெருப்பை தன் சங்கல்பத்தாலே குளிர்ச்சியவளும் செய்தவளுக்கு சீதோபவ ஹனுமதா அப்படின்னு ஹனுமானுக்கு குளிர்ச்சி வரும்படி பண்ணினவளும், ராவணனை அழியச் செய்ய சக்தி இருந்த போதிலும் தன்னை ரட்சிப்பது பெருமாளுடைய பொறுப்பு என்று உணர்ந்து தன் ரட்சணத்துக்காக சிறிதும் முயலாதிருந்தாள் என்று கருத்து. தன்னைத்தான் ரட்சிப்பது கூடாது. அப்படி இருந்தால் பிராட்டி. இருகையும் விட்ட திரௌபதியினுடைய உபாயாத்தியவசாய நிஷ்டையாய் செல்லுகிறது. கோவிந்த பண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம். இது திரௌபதியுடைய வாக்கியம். சந்தியாவந்தனம் பண்ணியாருக்கு நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? சங்கச்சக்கரகராபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா பண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம். ஸ்திரீலிங்கத்தில் சொன்னான். இது யாரு சொல்றது வார்த்தை?
திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருமந்திரமிலே. என்ன மந்திரமிலே? கண்ணிலை நெரிச்சாள். இருகையும் விட்ட திரௌபதியினுடைய உபாயாத்தியவசாய நிஷ்டையை சொல்லுகிறது. அடுத்தது திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய உபாயாத்தியவசாய நிஷ்டையை சொல்லுகிறது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கோவில்ல தீ விழுந்தது பெருமாளுக்கு, அந்த பெருமாளை போய் கட்டி நிடுறார். தீ பத்தின பெருமாள் கட்சின்னு சாமம் உயிர்த்துடுறார். சரி, இது திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய உபாயாத்தியவசாய நிஷ்டையை சொல்லுகிறது. உபாயாத்தியவசாயத்துக்கு சீமா பூமி எல்லை நிலம், இவன் 3 பேர். என்ன சொல்றார்? மூலத்தை போடுகிறார். என்ன சொல்றார்? சீதோபவா என்னும் சக்தியோட தன்னுடைய தனியிருப்பை மாற்ற வல்லவள். பெருமாளுடைய சுரூபத்துக்கு கொத்தையாம் என்று துரும்பு நெருக்காதிருந்தபடியாலும், ஒன்றும் லஜ்ஜையில்லாத கோஷ்டியிலே லஜ்ஜையை உடையவன் அவன் கையிலே தன் லஜ்ஜையை போகட்டிருந்தபடியாலும், யாரு? திரௌபதி. தம் பரபரப்பை மாற்றி வகுத்தவன் வாதிசலிலே ஒதுங்கினபடியாலும் திருக்கண்ணமங்கை ஆண்டான். உபாயத்துக்கு சீமாபூமி இவர்கள். அப்புறம் உபயத்துக்கு 4 பேர் சொல்றார். அது என்ன? உபாயத்துக்கு உபாயாத்தியவசாயத்துக்கு சீமாபூமி எல்லையிடம் இளைய பெருமாள் உபயத்தை நிலையிட்டதை சொல்லுகிறது. உபயத்துக்கு என்னை கூட அழைத்து செல்லவாய் என்று இளைய பெருமாளை நோக்கி காட்டுக்கு கூட அழைத்து செல்லும்படி பிரார்த்தித்த வாக்கியம். அடியேனை எல்லா கைங்கரியங்களையும் செய்வேன் என்று இளைய பெருமாளை குறித்து விண்ணப்பித்த வாக்கியம் எது அப்படின்னா, உபாயத்துக்கு சீமா பூமி இவர்கள். நில் என்ன குருஷ்மமாம் அனுச்சரம் என்கிறபடியாலும், அகம் சர்வன் கரிஷ்யாமி என்கிறபடியாலும், கிரியதானிதி மாம் வதா ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதானிதி மாம் வதா. அந்த பர்ணசாலை கட்டணம் அப்படின்னா பஞ்சவட்டியிலே எந்த இடத்துல சொல்றீரோ அந்த இடத்துல கட்டுறேன்னு இருந்தார். லக்ஷ்மணேன கதாங்கதிம், லக்ஷ்மணன் பின்னாலேயே ராமரும் வரம்பருத்தி எழுதிவிட்டார் அந்த விஷயத்தையும் சொல்லி, என்னம்படியான பிராப்தியாலும் பிராப்தி கைவிட மாட்டார் என்பருமான். சகஜ கைங்கரிய விதேயகா என்கிற அர்த்தம் கைப்பட்டது அவருக்கே ஆகிடாலும், சோ எல்லா விதமான கைங்கரியங்களும் விடுதல் காலமெல்லாம் விடனாயும் எண்ணி இருந்து பண்ணினவர் இளைய பெருமாள். பெரியவடையாரும் பிள்ளை திரகதியூர் அரையனும் வகுத்த விஷயத்தை பிரிந்து தந்தாமுடைய உடம்பை பேணாமையாலும், சிந்தையந்தி வகுத்த விஷயத்தை கண்டமாத்திரத்திலே விரோதியான உடம்பை விட்டு நிற்கையாலும், உபேயானுபவத்துக்கு சீமா பூமி இவர்கள். பாகவதத்துல சிந்தையின்ட்டு ஒரு பெண் பிள்ளை வரா. இந்த பெண்பிள்ளை அந்த பிருந்தாவனத்துல கண்ணனோடு சேரணும்னு ராசியோடு கிளம்புறா. அதில் நிறுத்துடுறா. அந்த தின்னாலே அந்த கண்ணவனானை நினைந்து அப்படியே பிராணம் விட்டுடுறான். சிந்தையந்திக்கு உடம்பு தன்னடையே போயிட்டுன்னு வருது அதுல. ஆனா எம்பெருமான் விஷயத்துல கைங்கரிய விஷயத்துல எத்தனை ஈடுபட்டவர்கள் அப்படி என்பது இதொரு உதாரணம். பெருமாளை நோக்கி விண்ணப்பித்த வாக்கியம்
லக்ஷ்மணன் சென்ற வழியில் இன்றே பின் செல்வேன் என்று இளைய பெருமாள் பரமபதம் அடைந்தவுடன் பெருமாள் செய்த வார்த்தை. பட்டர் அஷ்டஸ்லோகியில் 3வது ஸ்லோகத்தில் திருமந்திரத்தின் வாக்கியார்த்தத்தை அருளிச் செய்து, இயல்பான கைங்கரியம் செயல்கள் எனக்கு ஏற்படட்டும் என்று பிரார்த்திக்கும் இறுதிப்பதம் பெரியவடையார், பிள்ளை திரதரையூரையர், சிந்தையந்தி ஆகியவர்கள் எப்படி உபேயத்தை நிலையிட்டார்கள் என்பதை தொடக்கத்தில் குறித்து ஸ்ரீவிதர்பூஷண தூரணைகளின் வியாக்கியானத்தில் கண்டு கொள்ளலாம். அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். நான் சங்கரகமா சொல்லியிருக்கேன். அப்படின்னா உபாயாத்தியவசத்தை அனுசந்தித்தவர்கள் 3 பேர், உபேயாத்தியவசத்தை அனுசந்தித்து கைங்கரியம் பண்ணினவர்கள் 4 பேர். உதாரணம் கொடுத்து ஜயார்த்தத்தை விவரிக்கிறார். அடுத்தாவது 110ஆம் பாட்டு. இவ்வங்கீபுரத்து ஆய்ச்சி கிடாம்பியாச்சானுக்கு அருளியது. வங்கீபுரத்து ஆய்ச்சி கிடாம்பியாச்சானுக்கு அருளியது. பகவத் சேஷமாய் அநாதிகாலம் எம்பெருமானோட்டை சம்பந்தத்தை அறுத்து கொண்ட ஜந்துவுக்கு, பத்த சேதனனுக்கு, நம்ம பேர் பெற்றவர்களுக்கு எம்பெருமான் திருவழிகளிலே பிணைத்து பிழைப்பிக்கா பிராட்டி உழல் என்றிரும் என்று அருளிச் செய்தார். பிராட்டி புருஷகாரத்தை எடுத்து காட்டி நீரும் திருட அத்தியவசத்தோடைய இரம் அவருக்கு சொல்றார். யாரு? ஆய்ச்சி ஆச்சானுக்கு. எந்த ஆய்ச்சி? வங்கீபுரத்து ஆய்ச்சி. எந்த ஆச்சான்? கிடாம்பி ஆச்சான். நாங்கள் பகவானுக்கு சேஷப்பட்டவர்கள். ஆனா அநாதி காலம் எம்பெருமானோட்டை சம்பந்தத்தை அறுத்து கொண்ட ஜந்துவுக்கு எம்பெருமான் திருவழிகளிலே பிணைத்து பிழைப்பிக்க பிராட்டியுள்ளா. அப்படின்னு புருஷகார பூத்தையான பிராட்டியர்களிடத்திலே அப்படி இரம் என்று அவர் செய்தார். நாம் பகவானை நினைக்கையே இல்லையே அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். பிராட்டியருக்கும் காந்தஸ்தே புருஷோத்தம படுகரி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ தவனிகா மாயா ஜெகன்மோகினி இத்தி சொல்றோம். எதுக்காக? பிராட்சி பரிசாரத்துக்காக. அவள் திருடமாக நம்ம பேர் சேத்தனர்களை எம்பெருமானுடன் கொண்டு போய் சேர்ப்பாள் அப்படின்னு திறம் அப்படின்னு ஆட்சி ஆச்சானுக்கு அல்லி செய்கிற வார்த்தை. அடுத்தது 111ஆம் வார்த்தை. விட்டு பத்தி தேதியிருக்கை அதிகாரி கிருத்தியம். பரித்திஜ்யா விட்டு பத்துறது மாமேக்கம் சரணம் பிரஜா. அப்புறம் மாசுஜான் இருக்க வேண்டியது. விட்டு பத்தி தேதி இருக்கை அதிகாரி கிருத்தியம். யார் அதிகாரி? சரணாகதி பண்றோம். விடுவித்து பத்துவித்து விளக்கடி அறுக்கை உபாய கிருத்தியம் என்று வடக்கு திருவேலிப்பிள்ளை வார்த்தை. இவர் யார்? வடக்கு திருவேலிப்பிள்ளை விடிபி அப்படின்னா நம்ம நம்பிள்ளையுடைய சிஷ்யர். இவர் என்ன பண்ணார்? நம்பிள்ளை உடைய ஈட்டு பிரவச்சனத்தை பட்டோலை படித்தவர் வடக்கு திருவேலிப்பிள்ளை. இவருடைய குமாரர் பிடலோகாச்சாரியர். இவர் மணவாள மாமர்களுக்கு பரமாச்சாரியர். இவர் யாரு அப்படின்னா தேவப்பெருமானுடைய அவதார பூதராய் 18 ரகசியத்தையும் சொல்லி மணவாள மாமனிகளுக்கும் உபதேசித்தவர். யார் மூலமாக? திருவாய்மொழி பிள்ளை மூலமாக. இவர் என்ன சொல்றார்?
அப்படின்னா விட்டு இந்த வடக்கு தெருவு விடிபி சுவாமி தன் முயற்சியான உபாயாந்தரங்களை விட்டு உபாயம் துவயம் பூர்வ வாக்கியம் மிச்சமெல்லாம் உபாயாந்தரங்கள் அப்படின்னு என்ன கர்ம ஞான பக்தி இத்தியாதிகள் தன் முயற்சியான உபாயாந்தரங்களை விட்டு சித்தோபாயமான எம்பெருமானையே உபாயமாக பற்றி எந்த மாதிரி நம்மாழ்வார் அகலகில்லேஞ்செறியவன் நிழல்மேல் மங்கி பெருமார்பான்றவர் பற்றினாரோ பலத்தில் ஐயமில்லாமல் இருப்பது சரணாகத்தன் செய்ய வேண்டியது. ஐயம் சம்சயம் இல்லாதிருக்கான். மகாவிஸ்வாசம் தன்னையே உபாயமாக பத்தும்படி செய்து இவன் தன்னை பெருகைக்கு தடையாஞ்சிருக்கும் எல்லா பாபங்களையும் போக்கடிக்கை சித்தோபாயமான எம்பெருமான் செய்ய வேண்டியது என்று கருத்து. அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி இதென்ன சரண்ய கிருத்தியம். ஆகையினாலே தன்னையே உபாயமாக பத்தும்படி செய்து இவன் தன்னை பெருகைக்கு தடையாயிருக்கும் எல்லா பாபங்களையும் போக்கடிக்கை சித்தோபாயமானா எம்பெருமான் செய்ய வேண்டியது என்று கருத்து. அதிகார கிருத்தியம் பூர்வ வாக்கியம், சரண்ய கிருத்தியம் உத்தர வாக்கியம். மாசுச்சகா சும்மா இரு. யார் அப்படி இருக்க வேண்டியது? இரண்டு காரியம் ஆனவின்று சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் அப்படின்ற 112ஆம் வார்த்தை. உபாயத்தில் அத்தியவசாயமாவது சங்காத்திரய நிவர்த்தி பூர்வகமாக அன்வயிக்கை அந்யவகிக்கை அத்தியவசிக்கை சங்காத்திரய நிவர்த்தி பூர்வகமாக 3 சங்கை சொல்றார். சங்கை டவுட். உபாயத்தில் அத்தியவசாயமாவது சங்காத்திரய நிவர்த்தி பூர்வகமாக அத்தியவசிக்கை. இரண்டாவது சங்காத்திரயமாவது ஸ்வகிருத்த தோஷ தரிசனம் உத்தேசிய துர்லபத்துவம் உபாய பல்குத்துவம். இம்மூன்றும் சங்கையாம். சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் பரமகாருணிகத்துவம் பரமோபகாரியத்துவம் ஆஸ்திரவத்சரத்துவம் அசரண்ய சரண்யத்துவம் அனாலோசித விசேஷாசேஷலோகசரண்யத்துவம் நிருபாதிக சர்வஸ்வாமித்வம் ஸ்ரீயப்பதித்வம் நாராயணத்துவம் ஆகிய 10 குணங்களையும் அனுசந்திக்க நிவர்த்தமாம் என்கிறே எண்ணில். இப்ப இத்தனை கருத்து சொல்ல அப்புறம் முன்னுக்கு போறேன். 3 ஐயப்பாடுகள் நீங்க பெற்று உறுதி கொள்வதே உபாயாத்தியவசாயமாவது. அவையாவனா அனாதிகாலமாக கணக்கற்ற பாபங்களை செய்திருக்கும் நாம் தலைசிறந்த புருஷார்த்தமான பரமபதத்தை அடைவது எப்படி என்னும் ஐயப்பாடு. எவ்வளவு நாளா நான் பகவத் பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன மோட்சம் கிடைக்கிறதான்றப்பட்ட டவுட் வேண்டாம் அப்படின்றார். ஐயப்பாடு சம்சயம் படுகிறது. நான் எங்கே மோட்சம் எங்கே? வடவேழுதுகிற ஆழ்வார் மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றார். இரண்டாவது பிரம்மன் ருத்ரன் சனக்க சனந்தனர் முதலானார்க்கும் அரியதான பரமபத பிராப்தி நமக்கு எப்படி கிடைக்கும் என்னும் ஐயப்பாடு. எப்பேற்பட்ட ரிஷிகளுக்கோ கிடைக்கல, நமக்கு எங்கு கிடைக்கிறது என்னுடையான ஒரு இன்னொரு ஐயம்.
ஐயம், டவுட். மூணாவது, இவ்வருகிலுள்ள அல்ப பலங்களையே மிகவும் சிரமப்பட்டு அடைய வேண்டியிருக்கும் போது தலை சிறந்த பலமான மோட்சத்தை பலமான மோட்சத்தை எம்பெருமானை உபாயமாக பற்றுவதாகிற எளிய வழியால் எப்படி அடைய முடியும் என்னும் ஐயப்பாடு. நமக்கும் மோட்சம் கிட்டுமா எங்களுடையான ஐயப்பாடு வேண்டாம். முற்கூறிய 3 ஐயப்பாடுகளும் சர்வஜத்துவம் முதலான நாராயணத்துவம் ஈராகவுள்ள 10 குணங்களை அனுசந்திப்பதால் நீங்கும். பகவத் குணானுசந்தானத்தாலே இந்த 3 ஐயங்களும் நீங்கும், சங்கைகளும் நீங்கும். எப்படி நெல் அது சொல்ற மறுபடியும் 10 குணம் சொல்றேன், ஞாபகம். சர்வஜத்துவம், சர்வசக்தித்வம், பரமகார்ணிகத்துவம், பரமோதாரியத்துவம், ஆஷ்டிதவத்சலத்துவம், அசரண்ய சரண்யத்துவம், அனாலோஜன விசேஷாசேஷரண்யத்துவம், நிருபாதிக சர்வஸ்வாவித்வம், ஸ்ரீயப்பிரித்வம், நாராயணத்துவம் ஆகிய 10 குணங்களை அனுசந்திக்க நிவிர்த்தமாம் இந்த 3 சங்கையும் போயிடும். எங்கனே அது சொல்றார் மன்னன்னா. என்னில் ஆஷ்டித வாத்சல்யத்தை அனுசந்திக்க சகிருத்த தோஷ தரிசனத்தாலே வருகிற சங்கை கழியும். சரி, அடியாறுகளுடைய தோஷங்களை காணாமலிருக்கை ஆஷ்டிதவர் ஆட்சித வாத்சல்யத்தை அனுசந்திக்க சகிருத்த தோஷ தரிசனத்தாலே வருகிற சங்கை கழியும். அப்படின்னு என்ன? அடியார்களுடைய தோஷங்களை காணாமல் இருக்கை, கண்டால் குணமாக கொள்ளுகை முதலான லட்சணங்களையுடைய ஆஷ்டித வாத்சல்யம் ஆகிற குணத்தை அனுசந்தித்தால் தன் குத்தம் பார்த்து ஏற்படும் முதல் ஐயப்பாடு நீங்கும். இரண்டாவது, சர்வஜத்வ, சர்வசக்தித்வ, பரமகாரகத்துவ, பரமுதாரியத்துவம் ஆகிற 4 குணங்களையும் அனுசந்திக்க உத்தேசிய துர்லபத்துவத்தால் வருகிற சங்கை கழியும். அரியனவத்தையும் எளிதில் சாதிக்கவில்லை எம்பெருமானுடைய சர்வஜத்துவம் என எல்லாம் அறிந்தவனாயிருக்கை, சர்வசக்தித்துவம் எல்லாம் வல்லவனாயிருக்கை, ஒப்பற்ற கருணையுடையவனாயிருக்கை, ஒப்பற்ற வன்மை உடையவனாயிருக்கை என்கிற 4 குணங்களையும் அனுசந்தித்தால் மோக்ஷ பலம் கிடைத்ததற்கு அரியதாயிற்றே என்றும் 2ஆம் ஐயப்பாடு நீங்கும். அசரண்ய சரண்யத்துவம், அனாலோசன விசேஷாசேஷலோக சரண்யத்துவம் ஆகிற இவை 2ஐயும் அனுசந்திக்க உபாய பல்குத்வத்தால் வருகிற சங்கை கழியும். புகழற்றவர்களுக்கும் புகழாஞ்சிருக்கை அந்தனர் அந்தியர் என்ற வாசி பாராமல் அனைத்துலகுக்கும் புகழாஞ்சிருக்கை என்னும் 2 குணங்களையும் அனுசந்தித்தால் எளிய உபாயத்தால் அரிய பலனை எப்படி சாதிக்க முடியும் என்றும் 3ஆம் ஐயப்பாடு நீங்கும். மேல் 3 குணமும் 3க்கும் பொது. என்கிற எண்ணில் ஸ்ரீயப்பரித்தத்தை அனுசந்திக்க தோஷங்கண்டு அஞ்ச வேண்டா. நிருபாதிக சர்வஸ்வாமித்வத்தை அனுசந்திக்க உத்தேசிய துர்லபத்துவ கண்டு அஞ்ச வேண்டா. நாராயணத்துவத்தை அனுசந்தித்து உபாய பல்குத்துவ கண்டு அஞ்ச வேண்டா. சரி, இதுக்கு வியாக்கியானம் என்ன? லக்ஷ்மிநாதனாஞ்சிருக்கை ஒரு மிதனமே உத்தேசியம்.
அனைவருக்கும் இயல்பான சுவாமி ஆங்கியிருக்கை, பொதுவான சுவாமி சர்வரட்சகன் நாராயண நாயிருக்கை என்னும் மற்ற 3 குணங்களும் இந்த 3 ஐயப்பாடுகளை நீக்கும். மூலத்தில் ஒவ்வொரு ஐயப்பாட்டு விஷயத்திலும் ஒவ்வொரு குணத்தை எடுத்து காட்டி போதிலும் 3 ஐயப்பாடுகளுமே இம்மூன்று குணானுசந்தானங்களாலும் நீங்கும் என்பதை எளிதில் உணரலாம். இது சர்வஜத்துவத்தின் பொருள். மேல் 3 குணமும் 3க்கும் பொது. எங்கனை எண்ணில் சீர்பரித்தத்தை அனுசந்திக்க தோஷங்கண்டு அஞ்ச வேண்டா. நிருபாதிக சர்வஸ்வாமித்வத்தை அனுசந்திக்க உத்தேசிய துர்லபத்துவம் கண்டு அஞ்ச வேண்டா. நாராயணத்துவத்தை அனுசந்திக்க உபாய பல்குத்துவம் கண்டு அஞ்ச வேண்டா. இக்குணங்கள் மாம் என்ற வரத்திலே அனுசந்தேயங்கள். இது சர்வசக்தித்துவத்தின் பொருள். எங்கனே எண்ணில் உன்னிற்காட்டில் உன் காரியம் அறிவேனுமாய், உன்னிலும் உன் காரியம் செய்கைக்கு க்ஷமனுமாய், உன்னிலும் உன் காரியத்துக்கு நேர்ந்திருப்பேனுமாய், உன் காரியம் செய்யுமிடத்தில் என்றும் செய்வேனுமாய், உன் குத்தங் காணாதிருப்பேனுமாய், உன் குற்றம் போக்கியமாஞ்சிருப்பேனுமாய், உனக்கு பத்தில்லாத அன்று பத்தாஞ்சிருப்பேனுமாய், சுந்தரம் பாராதிருப்பேனுமாய், உன்னிலும் உன் காரியம் செய்கைக்கு பிராப்தனுமாய், உனக்கும் எனக்கும் தாரகையான சர்வேஸ்வரிக்காகவே உன் காரியம் செய்வேனுமாய், நீரிலே நெருப்பிருந்தாற்போலே இவள் குத்தங்காட்டிலும் விடவண்ணாத குடல் தொடக்கையும் குடியிருமாயிருக்கிற என்னை என்றபடி. மாமுக்கு அர்த்தம் சொல்ற. மாம் ஏக்கம் செல்லம் வருது. அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வசக்தித்துவத்தின் பொருள் இது. ஏது? இது பரமகாரணகத்துவத்தின் பொருள். இது பரம உபதாரியத்துவத்தின் பொருள். இது ஆஷ்டிரவத்சரத்துவத்தின் காரியம். இது சரண்யத்துவத்தின் பொருள். இது அனாலோசித விசேஷாசேஷலோக சரண்யத்துவத்தின் பொருள். இது நிருபாதிக சர்வஸ்வாமித்துவத்தின் பொருள். இது ஸ்ரீயப்பரித்துவத்தின் பொருள். இது நாராயணத்துவத்தின் பொருள். ஒவ்வொரு வரத்திற்கும் பொருள் சொல்லி உன்னிற்காட்டில் உன் காரியம் அறிவேனுமாய், உன்னிலும் உன் காரியம் செய்கைக்கு க்ஷமனுமாய், உன்னிலும் உன் காரியத்துக்கு நேர்ந்திருப்பேனுமாய், உன் காரியம் செய்யுமிடத்தில் என்றும் செய்தேனுமாய், உன் குத்தம் காணாதிருப்பேனுமாய், உன் குத்தம் போக்கியமாய் இருப்பேனுமாய், உனக்கு பத்தில்லாத அன்று பத்தாஞ்சிருப்பேனுமாய், உன் தரம் பாராதிருப்பேனுமாய், உன்னிலும் உன் காரியம் செய்கைக்கு பிராப்தனுமாய், உனக்கும் எனக்கும் தாரகையான சர்வேஸ்வரிக்காகவே உன் காரியம் செய்வேனுமாய், நீரிலே நெருப்பிருந்தாற் போலே இவள் குத்தங்காட்டிலும் விடவண்ணாத குடல் தொடக்கையும் உடையேனமாஞ்சிருக்கிற என்னை என்றபடி. அப்பேற்பட்ட மாம் ஏக்கம் சரணம் பிரதா என்ற ஒருவனை பற்ற வேண்டியது. 113ஆம் வார்த்தை. தியாக விசிஷ்டம் ஸ்வீகாரம். ஸ்வீகார விசிஷ்டம்
அதிகாரம். குணவிசிஷ்டம் உபாயம், லக்ஷ்மி விசிஷ்டம் உபேயம். 4 விசிஷ்டத்தை சொல்றார். என்ன அப்படின்னு? என்ன? எல்லா உபாயங்களையும் விட்டே எம்பெருமானை பத்த வேணுமாகையாலே சர்வதர்மான் பரித்தியஜ்யா மாமேக்கம் சரணம் ரஜா. விடுகையை முன்னிட்டுக் கொண்டிருப்பது பத்துவது. விட்டே பத்த வேண்டும். பரித்தியாகம் பரிசாக்கல்ய சகலமாக விட்டே தீர வேண்டும். 2வது தியாக விசிஷ்டம் ஸ்வீகாரம் அப்படின்னு. அது அடுத்தது என்ன? ஸ்வீகார விசிஷ்டம் அதிகாரம். அது என்ன? எம்பெருமானை உபாயமாக பற்றின அதிகாரிக்கே பரார்த்தானுபவ கைங்கரியங்களை பெற தகுதி உண்டாகியால் 10 தலை முன்னிட்டுக் கொண்டிருப்பது அதிகாரம். சரணாகதனின் தகுதி அவரம். அதிகாரம். குணவிசிஷ்டம் உபாயம், ஆத்சல்யம், சுவாமித்வம், சௌஷீல்யம், சௌலபியம் என்ற ஆஷ்டேன சௌகரியாபாதக குணங்களோடும் தன்னை ஆஷ்டிப்பதற்கு எளிமையை பண்ணித்தரும் குணங்களோடும் சர்வஜத்துவம், ஞானம், சர்வசக்தித்வம், சக்தி, சர்வஸ்வாமித்வம், பிராப்தி, அவாப்த சமஸ்த காமத்துவம், பூர்த்தி, கருணை என்னும் ஆஷ்டித காரியாபாதக குணங்களோடும் அப்படின்னா அடியார்களுடைய காரியத்தை சாதித்து தரும் குணங்களோடும் கூடியிருக்கும் எம்பெருமான் உபாயமாகிறான். உபாயம் இது குணவிசிஷ்டம் உபாயம். கடைசி இது லக்ஷ்மி விசிஷ்டம் உபேயம். பெரிய விராட்டியாரோடு கூடியுள்ள எம்பெருமான் உபேயம் எனப்படும் பிராபியமாகிறான். மிதனமே உத்தேசியம். விராட்டியோட கூடின எம்பெருமானே லக்ஷ்மி விசிஷ்டனான உபேயம். 114ஆம் வார்த்தை. நம்பி ஸ்ரீ கோவர்தனதாசர் அர்ஜுனன் பிரஷ்னம் பண்ண சர்வஜனுமாய் சர்வசக்தியுமாயிருக்கிறவன் பண்டுபோல் சொல்ல மாட்டேன் என்றதென் என்று கூறத்தாழ்வானை கேட்க, திரௌபதி குழல் முடித்த பின்பு பண்டு போலே அவன் வாய் புறப்படுமோ என்று திருவுள்ள கருத்து என்றதை செய்தார். இது பிரஷ்னோத்தரி. என்ன பிரஷ்னே? கீதையை கேட்டு நெடுநாளைக்கு பின் அர்ஜுனன் கீதார்த்தங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டும் என்று கண்ணனை கேட்க, கீதையின் தான் சொன்ன பொருள்களெல்லாம் மறந்துவிட்ட அர்ஜுனனை பார்த்து துர்மேதாச்சாசி முதலான வார்த்தைகளால் நிந்தித்து கண்ணன் சுருக்கமான அனுகீதையை உபதேசித்ததை பற்றியது இவ்வார்த்தை. கீதை மறுபடியும் சொல்லுன்றான், அதுக்கு அனுகீதை சொல்றானா பெருமாள். சர்வஜனாய் சர்வசக்தியுமாய் இருக்கும் கண்ணன் முன்போல் விரிவாக கீதையை ஏன் உபதேசிக்கவில்லை என்பது கேள்வியின் கருத்து. அர்ஜுனனுக்கு பிரபத்தியுபதேசம் பண்ணித்தும் இவளுக்காக ஸ்ரீவிதபூஷணம் 22வது இவர்களுக்கு என்ன சொல்றது என்கிறபடியே திரௌபதியின் குடல் விரித்திருப்பதை பார்த்து அதை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற ஊற்றத்தாலேயே உபனிஷத்துக்களில் ஆங்காங்கு கிடந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் யுத்த களத்திலே கண்ணன் வெளிப்படுத்தினான். அவன் குழல் முடித்த பின்பு அர்ஜுனன் கேட்டாலும் கண்ணனுடைய திருவாயை முன்போலே விரிவாக பேசாது என்பது பதிலின் கருத்து.
கீதோபதேசம் நெருக்காகா திரௌபதியின் குழல் முடிப்பிப்பைக்காகா. குழில் முடித்தாச்சு, மறுபடியும் சொல்லு வந்து ஏதோ ஒன்று அனுகீதை சொல்லி வச்சு முடிச்சார். 115ஆம் வார்த்தை. பிள்ளைவரங்கா வெள்ளிதாசர் வார்த்தை. நாராயணருக்கு நைரந்தரிய வேஷம் நம்பக்கல் தம்பேத்துக்கு நமஹா என்னாதவர்களை வானவர் நாட்டையும் நீ கண்டுகள் என்னும்படியாயிருப்பொருள் ஔதாரிய விசேஷம். நாரவஸ்துவுக்கு நைரந்தரிய வேஷம் நாராயணனே நமக்கே பரதருவான் என்று பேத்துக்கு நிர்பரனாய்ப்போருகையும் தத் பிரதிபந்தகமான பாப்பத்தில் ஆர்த்தனாய்ப்போருகையும். புதர் மாதிரி இருக்கு. என்ன சொல்றார்? தனக்கேயாக எனக்கொள்ளுமீதே உனக்கே நாமாள் செய்வோம் என்கிறபடியே நமசப்தார்த்தம் கைவந்து பகவத் அனுபவ கைங்கரியங்களும் அவனுடைய முகமதிர்த்திக்கே உறுப்பு என்றிராமல் அவை நம்மானந்தத்துக்கு உறுப்பு நம்மானந்தத்துக்கும் உறுப்பு என்கிறதுக்கும் சாதனாந்தர திஷ்டர்களுக்கும் வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் என்கிறபடியே பரமவரத்தை தரும்படியாகியிருக்கும் வன்மை மிக்கிருக்கை நாராயணனுக்கு எப்போதும் உள்ள இயல்பு. அவனுடைய பிரகாரம் ஸ்வபாவம். நாராயணனே நமக்கே வருதருவான் என்று தமக்கு பேர் கிடைக்கும் என்பதில் கவலையத்திருக்கையும் அப்பேத்துக்கு தடையான அவித்யை அஜானம் கர்மம் புண்ணியபாபங்கள் வாசனை பழக்கம் ருச்சி ஈடுபாடு பிரகிருதி தேகம் தேக சம்பந்தம் ஆகியவற்றை கண்டு பாவியேன பரணி காட்டிப்படுப்பாயோ என்கிறபடியே மிகவும் வருந்தி துடிக்கையும் நாரசப்தார்த்தமான பத்த சேதனத்துக்கு எப்போதும் இருக்க வேண்டிய இயல்பு. நாராயணனே நமக்கே வருகிறான் என்று பேத்துக்கு நிர்பரனாய்ப்போருகையும் தத் பிரதிபந்தகமான பாபத்தில் ஆர்த்தனாய்ப்போகுகையும் நம்முடைய விருத்தி. நம்பக்கல் தம்பேத்துக்கு நமஹா என்னாதவர்களை வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்றும் படியாஞ்சிருப்பது ஔதாரிய விசேஷம். நாரவஸ்துவுக்கு நைரந்தரிய வேஷம் நிரந்தரமாக நாரவஸ்துக்கான நிஸ்து வஸ்துக்களினுடைய திரள் நாராயணனே நமக்கே வருவான் என்ற பேத்துக்கு நிர்பரனாய்ப்போருகையும் தத் பிரதிபந்தகமான பாப்பத்தில் ஆர்த்தனாய்ப்போருகையும் அவசியம். அஸ்மின் கிருதமாரம்பம் யதிஹேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லம் பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.